வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு மறுபடியும் பேசுகிறேன். மாநாட்டுக்கு பிறகு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதற்கு முன்பும் நிறைய சம்பவங்கள். மக்கள் கருத்து அப்படிங்கிற மாதிரி திருச்சி, தஞ்சாவூர் அப்படிங்கிற பகுதிகளில் போயிட்டு மக்கள் கருத்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். 2026 தேர்தல் பற்றி, தளபதி விஜய் அவர்கள் பற்றி, டிவிகே பற்றி, மக்களோட கருத்து என்னவாக இருக்குது, மக்கள் யாருக்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை கேட்டு வீடியோக்கள் வெளியிட்டுக்கிட்டு இருந்தேன். அதனால் பேசுகிறத குறைச்சிக்கிட்டு அந்த பணியே ரொம்ப பெருசாக இருந்ததுனால, அதன் பிறகு மாநாட்டுக்கு பிறகு நீண்ட நாட்கள் மற்ற வேலைகள்லாம் இருந்ததுனால தொடர்ந்து வீடியோக்கள் பண்ண முடியல. இன்றைக்கு பேசுவோம் அப்படின்ட்டு. இப்போ இதற்கு முன்பு அந்த மாநாட்டில் ஒரு இளைஞன் தள்ளப்பட்ட சம்பவம், அதன் பிறகு வழக்கு பதிவு புகார் கொடுக்கப்பட்டது, தளபதி மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. இதெல்லாம் பேசலாம் அப்படின்ட்டு 2 நாட்களாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படியும் பேச முடியாத ஒரு சூழல். இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், இன்றைக்கு நடக்கக்கூடிய அரசியல் குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அவலங்கள் தான் இந்த வீடியோவில் முதன்மை கருத்தாக பேச போகிறோம். அதே போல் சீமான் அவர்கள் சமீபத்திய பேச்சு, மற்ற கட்சிகள் தமிழக வெற்றி கழகம் நோக்கி வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு, விமர்சனங்களுக்கு பதிலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய பட்டாபிராம், புளியந்தோப்பு அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மசூதி, அந்த பள்ளிவாசலை சுற்றி திரைசீலைகளை வச்சு போலீஸார் மூடிக்கிட்டு இருந்தாங்க. காலையிலேருந்து அந்த பணிகள் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, விநாயகர் சதுர்த்தி 27ஆம் தேதி நடந்து முடிந்தது. 5 நாட்களுக்கு பிறகு விநாயகர் சிலையை கரைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும். அதற்காக ஊர்வலமாக எடுத்துகிட்டு வருவாங்க. விநாயகர் சிலை எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போது அசம்பாவிதம், ஒரு கலவரம், மற்ற மதங்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரம் அப்படி ஒன்று நடக்கும். அதனால் ஒரு பிரச்சனை நடக்கும். அதனால் மசூதிகளை நாங்கள் திரைசீலை வச்சு மூடுறோம் அப்படின்ட்டு காவல்துறை தரப்புலேருந்து விளக்கம் கொடுக்குறாங்க. இது வழக்கமாக எங்கே நடக்கும்? பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் அப்படிங்கிற பிரச்சாரத்தை தான் திமுக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்குங்க. பாருங்கள், மசூதியை மூடுறாங்க, இங்கே பாருங்கள் அங்கே பாதுகாப்பு இல்லை, இங்கே உங்கள் கலவரம் ஏற்படுறதுக்காகவே இந்த மாதிரி ஊர்வலங்கள் நடத்துகிறாங்க அப்படின்ட்டு திமுக பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களை விமர்சனம் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டிலேயும் இந்த சம்பவம் நடக்குது. அதுவும் திராவிட மாடல் அரசு காவல்துறை மசூதியை திரைசீலை வைத்து மூடக்கூடிய நிகழ்வுகள் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது பாதுகாப்பு கொடுக்கணும். அது ஒரு கலவரம் நிகழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தால் பாதுகாப்பு கொடுக்கணும். அல்லது 2 சமூகங்களும் 2 மதத்தினரும் சுமூகமாக அவங்கவுங்க பண்டிகையை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரியான ஒரு செயல் திட்டத்தில் தான் காவல்துறை இருக்கணும். அரசு நடவடிக்கை எடுக்கணுமே தவிர, இங்கே கலவரம் வந்துடும், இவங்க மசூதியை நோக்கி எரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களே கலவரத்தை தூண்டுற மாதிரியும், அல்லது ஒரு மதத்திற்கு சார்பாக அவங்க இப்படிலாம் செய்வாங்க, நீங்கள் பாதுகாப்பாக இருந்துங்க, நீங்கள் மசூதியை மூடி வச்சுக்கோங்க, உங்களோட மசூதி தான், இது தவறான ஒரு செயல் இல்லையா? மசூதி அங்கே இருக்கும், சர்ச்சு அங்கே இருக்கும், கோயில் அங்கே இருக்கும். அவங்கவுங்க பண்டிகையை அவங்கவுங்க கொண்டாடிட்டு போகிறாங்க. இப்போ தேர் திருவிழா இருக்குது, மசூதி வழியாக தேர் போகுது, சர்ச்சு வழியாக தேர் போகுது, அல்லது சர்ச்சில் கிறிஸ்தவர்கள் அந்த தேர் திருவிழாவும் இருக்குது, அதுவும் கோயில் வழியாக போகுது, மசூதி வழியாக போகுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கலவரம் இல்லாமல் தானே இருக்குது. அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் வாண்டடாக போயிட்டு மூடணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கா? அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நாங்கள் கலவரம் செய்யக்கூடியவர்களை தடுக்க முடியாது, அவங்க மீது வழக்கு பதிவு செய்ய முடியாது, அவங்கள நம்மளால் தொட முடியாது, அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் நீங்கள் மசூதி துணியை போட்டு மூடிக்கிங்க. நாளைக்கு ஏதாச்சும் எடுத்து எரிஞ்சிட்டாங்கன்னா, பூவை எடுத்து எரிஞ்சிட்டாங்கன்னா, ஏதோ ஒரு கலர் பொடி எடுத்து தூவிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பிஜேபி என்ன அரசியலை செய்யுதோ, பிஜேபி மாநிலங்களில் என்ன அரசியல் இருக்கோ அதே தான் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலையும் நடக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. இதற்கு முன்பே ராமேஸ்வரத்தில் மோடி அவர்கள் வந்தாங்க. அப்போயும் மசூதி மேலே மூடப்பட்டது. அப்போது என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அப்போது ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அப்போ என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா, கலங்கரை விளக்கம் மாதிரி மசூதி இருக்குது, அதனால் படகுகள் திசை மாறி போக வாய்ப்பு இருக்குது. இது ஒரு என்ன சொல்கிறது, கடல் ஓரத்தில் இருக்கிறதுனால இது ஒரு கலங்கரை விளக்கமாக நினச்சிக்கிறாங்க. இந்த லைட் அப்படி இருக்குது, அதனால தான் நாங்கள் மூடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் காரணம் என்னென்னா, மோடி அவர்கள் அப்போது ராமேஸ்வரம் வந்திருந்தாங்க. அன்றைய சூழலில் மூட வேண்டிய தேவை என்ன இருக்குது?
தொடக்கத்தில் சொன்னாங்க அது வந்து கட்டுமான பணி நடந்துக்கிட்டு இருக்கு, மறுசீரமைப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால தான் வந்து மூடியிருக்காங்க, திரைசீலை போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு காவல்துறை தரப்புலேருந்து விளக்கம் வருது வந்து இது ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி இருக்குது, அதனால தான் மூடுறாங்க. ஏன் இத்தனை ஆண்டுகளாக வந்து தெரியலையா? அது கலங்கரை விளக்கமாக தெரியலையா? அப்படி தெரியல, இத்தனை வருஷமாக தெரியல, மோடி வர அன்னைக்கு தான் தெரியுதா? அப்போ கேள்வி கேட்கணும்ல. இப்போது இந்த திமுக அரசு பிஜேபி அரசை போல தான் செயல்படுது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். பிஜேபியை எதிர்க்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரியான சம்பவங்களை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. பாதுகாப்பு வந்து நீங்கள் தான் வீட்டை மூடிக்கிட்டு இருக்கணும், வீட்டை பூட்டிக்கிட்டு இருக்கணும். நீங்கள் வெளியிலேருந்து வந்து கொள்ளைக்காரன் வந்து கொள்ளடிச்சிட்டான்னு என்ன பண்ணுறது? பெருசாக வந்து பூட்டு போட்டுக்குங்க, காவலாளி வச்சுக்கோங்க. அப்படி தான் இருக்கும். மாநிலத்தில் வந்து கொள்ளையர்கள் இருப்பாங்க, திருடர்கள் இருப்பாங்க, கொலைக்காரர்கள் இருப்பாங்க. நீங்கள் தான் வீட்டில் இருக்கணும். இப்போ நகை அழிஞ்சிட்டு வரீங்கன்னா நகையை சுற்றி ஒரு துணியை போட்டு மூடிட்டு வாங்க, அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு தான் இது. சமூகத்தில் எப்படி காவல்துறையாக இருந்தாலும் சரி, அரசாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான முன்னெடுப்பு எடுக்கணும்னா அவங்கவுங்க பண்டிகையை நீங்கள் பாட்டும் கொண்டாடுங்க. அவங்களுக்கு, மற்ற சமூகங்களுக்கு, மற்ற சமயத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாத வண்ணம் நீங்கள் உங்களுடைய பண்டிகையை கொண்டாடணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில், நீங்கள் தவறும் பட்சத்தில் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ட்டு தீவிரமாக அப்படி தான் செயல்படணும். அப்போது நீங்களே எப்படி சொல்கிறீங்க? நாங்கள் பாருங்கள் மசூதியை மூடிட்டாங்க, நம்ம எப்படி வேணால் கொண்டாடலாம் பாரு, தூக்கி ஏறி அதை ஏறி இதே ஏறி காவி கலர் எடுத்து பூசி விடு, இதை பூசு அதை பூசு அப்படின்ட்டு கிளம்பிட்டு என்ன பண்ணுவீங்க? அப்படி தானே? அப்படி தூண்டி விடுற மாதிரியான ஒரு சம்பவம் தானே. பார்த்தியா, அவன் பயந்துறாங்க பார்த்தியா? அவங்க பயந்து அவங்க மூடிக்கிறாங்க பார்த்தீங்களா? மசூதியை, சர்ச்சை மூடிக்கிறாங்க பார்த்தீங்க. அப்படியா இருக்கும்? நாளைக்கு ஒவ்வொரு தெரு வழியாக போகணும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? இதே மாதிரி எல்லா தெருக்களையும் மூடிடணுமா? புரியல. ஏற்கனவே தலைவர் சிலைகள்லாம் வந்து பாதுகாப்பு போட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. இப்படி மக்களும் வந்து பாதுகாப்புக்காக வேலி அமைச்சிக்கிட்டு இருக்கணும். மசூதிக்கும் பாதுகாப்பு இல்லை, சர்ச்சுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னா இது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் மாதிரிலாம் இருக்குது. இங்கே ஆர்எஸ்எஸ் பிஜேபி அவர்களுடைய பேரணி, ஆர்எஸ்எஸ் பயிற்சி முகாம், மோகன் பகவத் வந்துட்டு போகிறாரு, அவருக்கு நல்லா பாதுகாப்பு கொடுக்குறீங்க. அப்போது தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு சரியாக தானே இருக்குது. மறைமுக கூட்டணியில் இருக்கீங்க, அவங்க சொல்லக்கூடிய செய்கிறீங்க அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அது உண்மை தானே? மோகன் பகவத் பாதுகாப்பாக வந்துட்டு போகிறாரு, அவருக்கு மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு கொடுக்குறீங்க. ஆர்எஸ்எஸ் பேரணி அதிமுக ஆட்சி காலத்தை விட திமுக ஆட்சியில் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது. திருப்பரங்குன்றத்தில் வந்து நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டத்தை கூட்ட விட்றீங்க. அங்கே திமுக கூட்டணி கட்சிகளே வந்து சமூக நல்லிணக்க பேரணி அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு பேரணி நாங்கள் முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தடை போடுறீங்க. அந்த மற்ற கூட்டணி கட்சிகளை வந்து கைது செய்கிறீங்க. இங்கே பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டிய, பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அரசும் காவல்துறையும் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு துணையாக போய் நிற்கிது. இதில் கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு உருட்டுவாங்க. சிலர் வந்து பூந்துட்டாங்க, ஆர்எஸ்எஸ் பிஜேபியினர் வந்து காவல்துறைக்குள்ளே வந்து பூந்துட்டாங்க அப்படின்ட்டு குறிப்பாக விசிக வந்து அந்த குற்றச்சாட்டை வைப்பாங்க. அரசே வந்து தவறாக இருக்குது. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமல் நடக்குதா இதெல்லாம்? இல்லை தெரியாமல் தான் நடக்குதுன்னு ஒத்துக்கிறீங்களா? இல்லை வெளிநாட்டு போனதுனால இந்த உத்தரவெல்லாம் தானாக பிறப்பிச்சுக்கிறாங்களா? இல்லை இப்போ ஒரு காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒரு மசூதியில் நீங்கள் இப்படி ஒன்று தொடங்கும் போது எல்லா இடத்துலையும் நீ பாட்டுங்க திரைசீலை வச்சு மூடிய அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. மதுரையில் ஒரு கால்வாயை மூடினீங்க, அதுக்கு ஸ்டாலின் வர்றாரு, அதை மறைக்கிறதுக்காக சேம் பிஜேபி மோடி அவர்களுடைய மாடலே தூக்கிட்டு வந்து மறைச்சி மக்களையே மாற்றுற மாதிரி இந்த உதயநிதி வந்து அவருடைய தொகுதியில் போகும்போது வீடுகள்லாம் மறைச்சி ரோட்டை மட்டும் வச்சு அப்படி போய் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து வேறு விஷயம். இது வந்து மத ரீதியான ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். நீங்கள் உளவியலாக வந்து இங்கே தவறு செய்யக்கூடியவர்களை வந்து தூண்டுறீங்க, அவங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடில் இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் நமக்கு தெரிய வருது. காலையில் அந்த புகைப்படம் பார்க்கும்போது கூட இது உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரியல அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருந்துச்சு. அதன் பிறகு செய்தி ஊடகங்களே நேரடியாக போய் செய்தியில் எடுக்கிறாங்க. ஒரு பாலத்துக்கு மேலேயும் திரைசீலை வச்சு மூடுறீங்க. ஏன் அப்படி? இப்போ தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த சமூக நீதி மண்,
நாங்கள் வந்து இந்த மண்ணில் வந்து பிஜேபி கால் ஊன்ற முடியாது, காவி வர முடியாது அப்படின்ட்டு உருட்டிய உருட்டுகள்லாம் வந்து கால் ஊன்ற வச்சிட்டிங்க அப்படிங்கிறது தானே தெரியுது. இங்கே வந்து பிஜேபி வளரணும் அப்படிங்கிறது தான் திமுகவோட நிலைப்பாடாக இருக்கும். என்ன காரணம்னா பிஜேபி வச்சு வாக்குகள் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சொல் தான். அப்போ பிஜேபி வளர்க்கறது திமுகவோட மிக முக்கியமான வேலையாக இருக்குது. அப்படி தான் நம்ம பார்க்கணும், அப்படி தான் செயல்படுறாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் இதற்கு பிறகு தொடரக்கூடாது. சரியான நடவடிக்கை எடுக்கணுமே தவிர நீங்களே ஒரு பக்க சாராரை வந்து தூண்டி விடுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அரசுக்கும் காவல்துறையினருக்கும் அதே போல் இந்த அரசுக்கு ஆதரவாக செய்யக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கும் இதன் வாயிலாக சொல்கிறேன். நீங்கள் தான் வந்து குரல் கொடுக்கணும். கூட்டணி வச்சுட்டு இவர்கள் வந்தாங்கன்னா இஸ்லாமியர்கள் பாதுகாப்பு, இவர்கள் வந்தாங்கன்னா கிறிஸ்தவர்கள் பாதுகாப்பு அப்படின்ட்டு பொய்யான தகவல்களை சொல்லி ஓட்டு வாங்கி வெற்றி பெற்ற பிறகு இப்படி நீங்கள் வீட்டுக்குள்ளே பூட்டிக்கிங்க, வெளியில் வராதிங்க, நாளைக்கு வந்து இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள்லாம் வெளியில் வராதிங்க, உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? இது ஒரு தவறான ஒரு நடவடிக்கை அப்படின்ட்டு இந்த இடத்துல நான் குறிப்பிட்டுக்கிறேன். அடுத்ததாக இப்போது சமீபத்தில் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்ச தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாட்டுக்கு பிறகு பல்வேறு அரசியல் கட்சியினர் வந்து அவங்க கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க, கடுமையான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில தலைவர்கள், முக்கியமாக முதலமைச்சர் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. நேற்றைக்கு ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க. அவர் ஜெர்மனி போகிறாரு. அதுக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் அதுவும் எப்படி அத்திப்பூத்தார் போல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படிப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் அங்கே இருந்திருப்பார் போல இருக்குது. அவர் கேட்குறாரு, தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்கிறாரு. திமுகவிற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் 2026 போட்டி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சவால் வந்து தொடர்ந்து விட்டுக்கிட்டு இருக்காரு. உங்களோட பதில் என்ன, ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அதற்கு பதில் சொல்கிறதுக்கு அவசியம் இல்லை அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்கிறாரு. நீங்கள் கடந்து போகவே முடியாத ஒரு கட்சி, ஒரு இயக்கம், ஒரு அரசியல் தலைவர் தான் தளபதி விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகம். நீங்கள் பேசாமல் கடந்து போக முடியாது. அடுத்தடுத்த கட்டங்களில் நீங்களே விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் தமிழக அரசியல் சூழல் வந்து நகரப்போகுது. பதில் இல்லை, அதனால தான் உங்களால் பதில் சொல்ல முடியல. அவசியம் இல்லைன்னு சொல்கிறாரு. எப்பயுமே கேள்வியை எழுதி கொடுத்துட்டு அதற்கு பதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பார். அது இல்லாமல் ஒரு கேள்வி கேட்டதுனால எனக்கு பதில் இல்லை, அவசியம் இல்லை, நாங்கள் வந்து களத்தில் வந்து நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. களம் என்ன, திமுக அதிமுக கட்சிகளோட களம் வந்து மக்களுக்கு வாக்குகளுக்கு பணம் கொடுக்கறது, மக்களை வந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றுவது, இளைஞர்களை ஏமாற்றுவது, இஸ்லாமியர்களை ஏமாற்றுவது, பெண்களை ஏமாற்றுவது, இப்படிப்பட்ட ஒரு பொய்யான வாக்குறுதிகளை ஏமாற்றி வாக்குக்கு பணம் கொடுத்து காட்டர் கொடுத்து மக்களை பட்டியாக அடைச்சி, இதுதானே உங்களுடைய களம். இதை தாண்டி உங்களோட என்ன மிகப்பெரிய மக்கள் சக்தி அவங்க பின்னாடி இருக்குது. பணம் கொடுத்தா தான் கூட்டமே கூடும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான். தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் கூடிய கூட்டத்தில் கூட மக்கள் உட்காரதுக்கு ஆளே இல்லை. அதிமுகவிலும் அதே சூழல் தான். எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு கூட்டத்துக்கு போகிறாரு, சாப்பிட்ற நேரத்தில் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழல் தான் திமுக அதிமுக கட்சிகள் இருக்குது. மக்கள் சக்தி கொண்ட ஒரு தலைவரை வந்து நீங்கள் புறக்கணிச்சிட்டு போக முடியாது. ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லணும்னா அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் பதில் சொல்லிகிட்டு இருக்கார்ல. தொடர்ந்து சீமான் அவர்கள் வந்து சமீபத்தில் கடுமையான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காரு, தரக்குறைவான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காரு, தனிமனித தாக்குதல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இதனாலே வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகளே வந்து என்ன தளபதி இவ்வளோ இந்த அளவுக்கு கீழே இறங்கி பேசுகிறாரு அவர் அப்படின்ட்டு கட்சி விட்டு விலகிறேன் அப்படிங்கிற ஒரு பதிவுகளை வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே வராங்க, கட்சி விட்டு விலகிட்டே வராங்க அப்படின்ட்டு தெளிவாக தெரியுது. ஏன்னா நேற்றைக்கு பேசிய சீமான் அவர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய நல்ல கண்ணை பற்றி உனக்கு தெரியல, அதனால தான் நடிகன் பின்னாடி போகிற, ஏன் அங்கே போகிற அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழகம் நோக்கி பயணிக்கிறார்கள். மக்கள், இளைஞர்கள் எல்லோரும் தமிழக வெற்றி கழகம் நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்ட்டு தன்னுடைய கட்சியினரும் வந்து அங்கே போகிறாங்கங்கிறத சீமான் அவர்கள் தானாகவே ஒத்துக்கிறாரு. அதனால தான் கடுமையான விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு இருக்காரு, அணில்ங்கிற விமர்சனங்கள்லாம் வைக்கிறாரு. இது அவருடைய தரத்தை காமிக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. தொடக்கத்தில் தம்பி வரட்டும், தளபதினார், அந்த தளபதி இந்த தளபதி எல்லா தளபதியும் போட்டு பாராட்டு மழையாக பொழிஞ்ச சீமான் அவர்கள், என் தம்பியே என்னை விமர்சித்தாலும் நான் விமர்சிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொன்ன சீமான் அவர்கள் இன்றைக்கு கடுமையான ஒருமையில் இருக்கக்கூடிய விமர்சனங்கள், தரம் தாழ்ந்த விமர்சனங்கள், சினிமா அப்படிங்கிற விமர்சனங்கள். நீங்கள் என்னத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க சீமான் அவர்களே? இதுக்கு முன்னாடி நடிக்கலையா, இப்போவும் நடிக்கலையா? தளபதி அவர்கள் இந்த 69வது படத்துக்கு பிறகு நடிக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் நீங்கள் அப்படி அறிவிச்சிட்டிங்களா? தொடர்ந்து சினிமா மீதான விமர்சனங்கள் வைக்கிறீங்க, ஆனால் தொடர்ந்து சினிமா திரைப்படங்களில் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க, ரிவ்யூ கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறீங்க.
அப்போ நீங்கள் பேசுவதற்கான தகுதிகள் இருக்கா அப்படின்ட்டு நீங்களே புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய அரசியல் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் நோக்கி இருக்கும்போது நீங்கள் யாரோடைய செயல் திட்டத்தை செயல்படுத்துகிறீங்க அப்படின்ட்டு மக்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால் உங்களுடைய வாக்குகள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கீழே போக போகுது அப்படின்ட்டு உங்களுடைய பேச்சின் மூலமாகவே தெரிய வருது. கொள்கை என்னென்னமோ பேசி பார்க்குறீங்க, ஆனால் இளைஞர்கள் உங்களை நம்ப தயாராக இல்லை அப்படின்ட்டு சமீப காலத்தை உங்களுடைய பேச்சுகளை எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, எத்தனை கூட்டம் வருது அப்படின்னு பார்க்கும்போதே சீமானவர்களை விட்டு இந்த மக்கள் கூட்டம் விலகிருச்சு அப்படின்ட்டு தெளிவாக தெரியுது. இவருக்கு பேச வேணாம் அப்படின்ட்டு தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் மற்ற விமர்சனங்களை பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் திமுக பேசாத போது ஸ்டாலினுக்காக வரிந்து கட்டி பேசக்கூடியவர்களை பார்க்கணும்ல. அதே போல் ஸ்டாலின் அவர்களை அங்கிள்னு சொன்னதுனால அண்ணாமலை பேசுகிறாரு, சரத்குமார் பேசுகிறாரு, பிஜேபியிலேருந்து நிறைய பேர் பேசுகிறாங்க. இப்படிலாம் பேசலாம் அப்படி இப்படின்ட்டு பிஜேபி ஆதரவாக நிற்கிது. அப்போது திமுக ஆட்சி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு திமுக ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கணும் அப்படின்ட்டு பிஜேபியும் நாம் தமிழர்லாம் விரும்புதா அப்படின்ட்டு அவங்கள நோக்கி நம்ம கேட்க வேண்டிய சூழல் தான் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. இவர்கள் நேரடியாக மறைமுகமாக கூட்டணி வச்சுட்டு மக்கள் விரோத ஆட்சி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு கட்சி, ஒரு ஆட்சி வரணும் அப்படிங்கிறத கடுமையாக விமர்சித்து அதை தரம் தாழ்ந்த விமர்சனங்களை வச்சு கீழே கொண்டு போகலாம் அப்படின்ட்டு தான் கனவு காண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். சீமான் அவர்களாக இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், சரத்குமார் அவர்களாகட்டும், மற்ற சில பேர் இந்த ரஞ்சித் போன்றவர்கள்லாம் நம்ம பதில் சொல்ல தேவையில்லை. எப்படி இந்த வழக்கு பொய்யான வழக்கு கொடுத்து ஒரு தம்பி சரத்குமார் அப்படிங்கிற ஒரு தம்பி பண்ணாப்புல, அதே வேலை தான் ரஞ்சித் அவர்களும், அதாவது நடிகர் ரஞ்சித் அவர்களும் அந்த மாதிரியான தொடர்ந்து ஒரு அருவருக்கத்தக்க விமர்சனங்களை வைக்கிறாங்க. அவர் மீதும் புகார் கொடுத்துருக்காங்க. இவர்களுக்கு நம்ம பதில் நிறைய நேரம் கொடுக்க தேவையில்லை அப்படின்ட்டு இந்த இடத்துல குறிப்பிட்றேன். இதுக்கு மேலே அவர்கள் பற்றி பேச வேண்டிய தேவையில்லை அப்படின்ட்டும் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். இறுதியாக அந்த ஓட்டர் கருத்து கணிப்பு அப்படின்ட்டு சமீபத்தில் 2 நாட்களாக விவாதங்களில் விவாதம் பண்ணிகிட்ருக்காங்க. திமுக உடன்பிறப்புகள் பெரிய அளவில் மறுபடியும் திமுகவுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது, நாங்கள் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்ட்டு ஓட்டர் கருத்து கணிப்பு, இந்தியா டுடே கருத்து கணிப்புலாம் வந்திருக்கு அப்படி பாருங்க அப்படின்ட்டு அதை ஒரு விவாதம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கருத்து கணிப்பு என்னன்னு போய் பார்த்தா, இன்றைக்கு 2025 இப்போது ஆகஸ்ட் மாதங்களில் தேர்தல் நடந்தால், அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால், எம்பி எலெக்ஷன் நடந்தால் யாருக்கு வாக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இந்திய அளவில் பிஜேபி வந்துடும்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டு அளவில் பிஜேபிக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் காரணமாக திமுக இந்திய கூட்டணி, இந்த கூட்டணி வாக்குகள் வாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் போன முறையோட வாக்குகள் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிராக இருக்கக்கூடிய அதிமுக பாஜகவுக்கு ஒரு 3 சீட்டுகள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி தான் இருக்குது. ஆனால் வரப்போகிறது 2026 தேர்தலுங்கிறது சட்டமன்ற தேர்தல், யார் முதலமைச்சராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தேர்தல். ஆனால் இன்றைய சூழலில் சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழலில் பாராளுமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்கு செலுத்துவாங்கன்ட்டு பேசுகிறது எந்த மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு அவங்க எடுக்கிறாங்க. ஆனால் அதை பெரிய அளவில் எங்களுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்ட்டு திமுக உடன்பிறப்புகள் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு 4 முனை போட்டின்னு கூட வச்சுக்கோமே, தமிழக வெற்றிக் கழகம், திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, இந்த 4 கட்சிகளில் எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு எடுக்கட்டும். அதே போல் ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தளபதி விஜய் அவர்கள், அதே போல் சீமான் அவர்கள், இவர்களில் யார் முதலமைச்சராக வரணும் அப்படின்ட்டு ஒரு கருத்து கணிப்பு எடுக்கட்டும். அதற்கு மக்களுடைய கருத்து என்னவாக இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் சட்டமன்ற தேர்தல் பற்றி கருத்து கணிப்பு எடுக்காமல் பாராளுமன்ற தேர்தல் வந்தால் இந்த 40 தொகுதி 39 தொகுதிகளில் யார் வெற்றி பெறுவான்னு எடுத்தால் பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலை தான் இருக்கும். அதுதானே இருக்கும். அது அதை பிரதிபலிக்குது. நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்கிறதெல்லாம் ஒரு கனவாக தான் நம்ம பார்க்க முடியுது. 2026 தேர்தல் காலம் தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவுக்குமான ஒரு போட்டியாக தான் இருக்கும். தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து மக்கள் சிக்கல் குறித்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்குது. 2 மாநாடுகள் மிகப்பெரிய மாநாடுகள் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. அடுத்த கட்டமாக இப்போ செப்டம்பரில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. அதன் பிறகு இந்த களமே மாறப்போகுது, இந்த கூட்டணி கணக்கெல்லாம் மாறப்போகுது அப்படின்ட்டு நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். 2026 தமிழக வெற்றி கழகத்திற்கான களம்தான். தளபதி விஜய் அவர்கள் தான் முதலமைச்சராக போகிறாரு அப்படிங்கிற
ஒரு சூழல் தான் அமையப்போகுது. போக போக அந்த களம் மாறும். இன்றைக்கு இருக்க சூழலை தாண்டி இன்றைக்கு இருக்க கருத்து கணிப்புகள்லாம் இன்னும் 4 மாதங்களுக்கு பிறகு சுக்குநூறாக உடைந்து 2026 தேர்தல் களம் தமிழக வெற்றி கழகத்தை மையப்படுத்தி தான். தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்கள் தான் முதலமைச்சராக ஆகப் போகிறார் அப்படிங்கிறது 2026 தேர்தலுக்கு முன்பே நிறைய பேருக்கு தெரிய வரும். இந்த சுற்றுப்பயணத்திற்கு பிறகு கட்சிகளுக்கெல்லாம் தெரிய வரும். அதன் பிறகு கூட்டணிகள்லாம் மாறும் அப்படின்ட்டு பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசுவோம். மக்களுக்காக பேசுவோம். மக்கள் பிரச்சனை பேசுவோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவிகே ஆர்மி ஊடகத்துக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி.